Hello friends, welcome back to our channel Full Stop. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் ரெக்கரிங் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை ஆர்டின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதாந்திர சேமிப்பு திட்டம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண யாரெல்லாம் எலிஜிபிள்னா எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க தான். எஸ்பி அக்கௌண்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் செல்ஃப் அப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா இந்தியன் சிட்டிசனாக கண்டிப்பாக இருக்கணும். செல்ஃப் அக்கௌண்ட் 18 வயசுக்கு மேலே உள்ள யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் இதில் மேக்ஸிமம் 3 பேர் நீங்கள் சேர்ந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மினிமம் டெபாசிட் 100 ரூபாய், மல்டிபிள் ஆஃப் 10, அதாவது 100, 110, 120 அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோனா அன்லிமிட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் மேக்ஸிமம். இந்த ஆர்டி ஸ்கீம் 5 வருஷம் கட்டக்கூடியது. இதில் லாக்அப் பீரியட் இருக்குது. லாக்அப் பீரியட் 3 வருஷம். அதாவது இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் 3 வருஷத்தில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது. 3 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டி இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க, எஸ்பி இன்ட்ரெஸ்ட் தான் தருவாங்க. நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் ப்ளஸ் எஸ்பி இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் உங்களுக்கு மொத்த அமௌண்ட்டாக தருவாங்க. இதை தான் ப்ரீ மெச்சூர் க்ளோசர்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோனா 4%. இப்போது ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதத்தில் 15ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வர எல்லா மாதமும் நீங்கள் 15ஆம் தேதிக்கு முன்னாடியே ரூபாய் கட்டி ஆகணும். அது இல்லைனா நீங்கள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் ஃபுல்லாகவே என்னைக்கு வேணாலும் கட்டிக்கலாம். இந்த ஆர்டி அக்கௌண்ட்டில் மட்டும் டிஃபால்ட் ஃபீ இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு மாதம் ரூபாய் கட்டலைன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. எப்படின்னா நீங்கள் ஒரு 100 ரூபாய் வச்சு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா 100 ரூபாய்க்கு 1 ரூபாய், அப்படின்னா 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய், அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் கட்டலைன்னா அடுத்த மாதம் நீங்கள் ஃபைன் கட்டி தான் பே பண்ணணும். அதுவே 4 மாதமாக நீங்கள் ரூபாய் எதுவும் கட்டாமல் 5 இல்லை 6வது மாதம் அதுக்கான டிஃபால்ட் ஃபீ ப்ளஸ் அந்த 6 மாதம் கட்ட வேண்டிய ரூபாய் நீங்கள் கட்டலைன்னா உங்கள் அக்கௌண்ட்டு பெர்மனெண்ட்டாக க்ளோஸ் ஆகிரும். நீங்கள் கட்டின காசை 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த 5 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்க வட்டி என்னென்னா எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வட்டியோடு சேர்த்து அந்த அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ இருக்க வட்டி விகிதம் எவ்வளோனா 6.7% தான் இப்போ ஆர்டிக்கு கொடுக்க இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் இதில் ரிபேட்டும் இருக்குது. ரிபேட் எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிபேட் கொடுப்பாங்க. அதாவது 6 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து கட்டும்போது அதுக்கு 10%, 12 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து கட்டும்போது அதுக்கு 40% கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நீங்கள் ஒரு மாதம் 1000 ரூபாய் வச்சு 6 மாதம் 6000 ரூபாய் சேர்த்து ஒரே மாதத்தில் கொடுக்குறீங்க. அதில் உங்களுக்கு 10% எதில் பிடிப்பாங்கன்னா நீங்கள் மாதம் கட்டுற அமௌண்ட்டில் இருந்தால் 10% பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் மாதம் 1000 ரூபாய் வச்சு கட்டிங்கன்னா அதில் 10% 100 ரூபாய். அதை நீங்கள் 6 மாதம் சேர்த்து கட்டுற அமௌண்ட் 6000 ரூபாய் அதுலேருந்து கழித்து மீதி உள்ளதை நீங்கள் கட்டணும். அப்போது 6000 ரூபாயில் 100 ரூபாய் கழிச்சாங்கன்னா 5900 ரூபாய் நீங்கள் கட்டணும். 100 ரூபாய் கம்மியாகும். இதுவே 12 மாதத்துக்கு சேர்த்து கட்டிங்கன்னா 12 மாதத்துக்கு 12000 ரூபாய் கட்டுவீங்க. அதில் 1000 ரூபாயில் 40% எவ்வளோனா 400 ரூபாய். 400 ரூபாய் கம்மி பண்ணி 12000லேருந்து கழித்து 11600 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ஆர்டி ஸ்கீமில் உள்ள ரீபேட். இதில் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் லோன் அவைலபிள் தான். இந்த லோன் உங்களுக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் எந்த வித டிஃபால்ட் ஃபீயும் இல்லாமல் கரெக்டாக மாதந்தோறும் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% லோன் தருவாங்க. நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் ஃபுல்லாகவோ இல்லைனா மாதமாகவோ நீங்கள் கட்டிக்கலாம். இப்போது இந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா கரண்ட் ஆர்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ளஸ் 2%. சப்போஸ் இந்த லோன் அமௌண்ட்டை உங்களால் கட்ட முடியலன்னா உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் ப்ளஸ் போனஸ்லேருந்து இந்த லோன் அமௌண்ட்டை கழித்து மீதியோட தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள் தான். நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு உங்கள் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நாமினேஷன் கண்டிப்பாக கொடுத்தாகணும். கண்டிப்பாக நாமினி இருக்கணும். அப்புறம் சிங்கிள் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாவோ மாற்றிக்கலாம். கன்வர்ஷனும் அவைலபிள் தான். சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டார்னா நாமினி அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ராப்பர் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவங்க அந்த அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கினா கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். நாமினி வச்சு கண்டினியூ பண்ணிக்கலாம். இதான் மெச்சூரிட்டி அமௌண்ட் டேபிள். இது நீங்கள் மாதம் எவ்வளோ வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மாதம் ஒரு 100 ரூபாய் வச்சு கட்டினீங்கன்னா 6000 ரூபாய் கட்டுவீங்க. வட்டி உங்களுக்கு 5 வருஷத்துக்கு 1137 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக 7137 ரூபாய் நீங்கள் கிடைக்கும் உங்கள் கைக்கு. அது சப்போஸ் நீங்கள் 500 ரூபாய் வச்சு கட்டினீங்கன்னா 30000 ரூபாய் பிரின்சிபல் கட்டுவீங்க. 5283 ரூபாய் வட்டி, மொத்தமாக 35683 ரூபா கிடைக்கும். ஸோ
ஸோ நீங்கள் 10,000 ரூபா வச்சு கட்டினீங்கன்னா 6 லட்ச ரூபாய் கட்டுவீங்க 5 வருஷத்துக்கு. 1,13,660 ரூபா வட்டி, டோட்டலாக 7,13,660 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அதுவே 1 லேக் வச்சு கட்டினீங்கன்னா நீங்கள் 60 லட்ச ரூபாய் கட்டுவீங்க, வட்டி மட்டுமே உங்களுக்கு 11,36,600 ரூபாய் கிடைக்கும். ஸோ நீங்கள் கடைசியாக 71,36,600 ரூபாய் எடுத்துக்கலாம். இந்த டோட்டல் அமௌண்ட் இப்போ இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு படி கணக்கு பண்ணது. சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடலாம் குறையலாம், அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டி வீடியோ. எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஓரளவு உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். சப்போஸ் இதை விட அதிகமாக கூட உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ டிடியில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.